ஃபைனஸ்ட் ஆஃப் பீப்புள், ஃபைனஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், பெஸ்ட் ஆஃப் டேலண்ட் எல்லாருமே ஒன்றா வரும்போது ஒரு அற்புதமான படைப்பு உருவாகும். அப்படி வந்து நம்ம தங்களான எடுத்து பார்த்தோன்னா படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இந்த படைப்பு இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் நம்ம கம்பேர் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம படத்தோடைய க்ரூ, அதாவது டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்களை மீட் பண்ணி அவங்களோட அனுபவங்கள் தங்களானில் ஒர்க் பண்ணது எப்படி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். I'd like to welcome on stage the DOP Mr. Kishore Kumar, Art Director SS Murthy. ப்ளீஸ் நான் சொல்ல எல்லாருமே ஸ்டேஜுக்கு வாங்க. எடிட்டர் திரு RK செல்வா அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். படத்துடைய ரைட்டர்ஸ் அழகிய பெரியவன் மற்றும் தமிழ் பிரபா ஆகியோரை மேடைக்கு வரவேற்கிறோம். ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஸ்டன்னர் சாம் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். Our sound designer Anthony Beje Ruben, sound recordist Ajayan Adat, costume designer Egan Ekambaram and Anita Sundaresan மற்றும் சாண்டி மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபர் அவர்களை மீண்டும் ஒரு முறை பேச மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த தூண்கள்னால தான் வந்து தங்களான் இவ்வளவு அற்புதமாக உருவாகி இருக்கு. ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாமா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் மெக்னானிமஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வரிசையாக உங்களோட அனுபவங்களை இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணதை சுருக்கமாக எவ்வளவு ப்ரிசைஸாக சொல்லுவீங்களோ அவ்வளோ சந்தோஷப்படுவோம். தேங்க்யூ. நீங்கள் முதல்ல சார் உங்களிலேருந்து ஆரம்பிக்கலாம். டிஓபி கிஷோர் குமார் அவர்கள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் சிவகுமார் சார் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிற மாதிரி நீலம் ப்ரொடக்ஷனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னோட பர்த் பிளேஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய மேடை, இது என்னோடய 3வது படம். இந்த 3வது படத்தில் இவ்வளோ பெரிய மேடை கொடுத்து அழகு பார்த்துருக்குது நீலம் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக ரஞ்சித்தனா, ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சார் அவங்களுக்கும் நன்றி. இந்த மேடை மட்டும் இல்லை, நான் லைஃப்பில் இனிமேல் ஏற போகிற எல்லா மேடைகளுக்கும் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணுன்னா அந்த லைஃப்பில் அது ரஞ்சித்தனாவுக்கு மட்டும்தான். ஏன்னா அப்படி ஏற்றி விட்டு அழகு பார்க்குறதுல அவரை மிஞ்சுறதுல வந்து யாருமே கிடையாது. இந்த படம் வந்து ஒரு நிறைய பேர் இந்த படத்தோட ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு விஷுவலை பற்றி பேசுகிறாங்க, விஷுவலை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒட்டுமொத்த க்ரூவுமே கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ணனோட ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே இது கேமரா பெர்ஸ்பெக்டிவில் கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். விக்ரம் சாரோட நடிப்பாக இருக்கட்டும், அவரோட எனர்ஜி, ஒட்டுமொத்த ஆர்டிஸ்டோட எல்லாருமே வந்து டுவோர்ட்ஸ் கேமரா வந்து ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உழைப்பு தான் வந்து இங்கே வந்து ட்ரெய்லரில் டீசரில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒர்க்காக மாறி இருக்கு. என்னமோ இந்த 3வது படம் கிஷோருக்கு வந்து ஒரு பெரிய படத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த 200-300 பேர் சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருந்தது. சேது படம் நான் கும்பகோணத்தில் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஷூட்டிங் பார்க்க போயிருந்தேன். அந்த ஜேர்னிலேருந்து இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வாங்குகிற மேடை மாதிரி இருக்குது எனக்கு. இந்த மேடை அவ்வளோ பெரிய அங்கீகாரம் எனக்கு. இந்த படத்தில் ஒரு விஷுவலாக சொல்ல போனோன்னா இதில் வந்து ஒரே ஒரு லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம், 18mm லென்ஸு. அந்த 18mm லென்ஸை சும்மா போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஷாட் எடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஷாட்டை எடுத்துட முடியாது. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுமே அவங்க திருப்பி நம்ம அந்த லென்ஸுக்கு கேமராவுக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது மாளவிகா மேமாக இருக்கட்டும், டேனியலாக இருக்கட்டும், எல்லாருமே பசுபதி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஷாட் இப்படி வச்சா போதும்
அது அவ்வளோ கன்வின்சிங்காக மாறுதுன்னா அது அவங்களோட ஒர்க் இல்லாமல் கண்டிப்பாக அது இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஆல் த ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ஆல் த டேலண்ட்ஸ். அதே மாதிரி இவங்க கூட இருக்க தமிழ் பிரபாவோட ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அவங்களோட ரைட்டிங் வந்து அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஒட்டுமொத்த டீமுமே இதுக்காக உழைச்சிருக்கோம். இது படத்தை பற்றி முன்னாடியே நிறையா சொல்கிறத விட படத்தோட வெற்றி விழாவில் வந்து இன்னும் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். நிறையா விஷயம் நீங்களும் கேள்வி கேட்கணும். சோஷியல் மீடியாவில் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் பகிர்றதுக்கும் நிறையா இருக்குது. நம்ம கண்டிப்பாக படத்தோட வெற்றி விழாவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ரஞ்சிதண்ணா, லவ் யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அடுத்து அப்படியேவா, அடுத்து மூர்த்தி ப்ரோ பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தங்களானின் கலை இயக்குநராக பணியாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எனது இயக்குனரும் எனது சகோதரருமான பா ரஞ்சித் அவர்களுக்கு எனது முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய சினிமாவின் பொக்கிஷமான சேயான் விக்ரமன் சார் அவர்களுக்கும், பார்வதி மேம், மாளவிகா மேம், டேனியல் சார், பசுபதி சார், இசை அசூரன், எங்கள் ஜி பிரகாஷ் சார் மற்றும் சக நடிகர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக என்னுடன் பயணித்த, என் கனவை சுமந்த, என் கற்பனையை சுமந்த எனது உதவியாளர்கள் சுகன்மாயா, ராஜி, சசி, தீபா, திராவிட், அலெக்ஸ், அர்ஜுன், சங்கர், சஞ்சய் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுடேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் எனது 3வது திரைப்படம் இது. அதை நான் அடுத்தடுத்து தங்களான் போன்ற அடுத்தடுத்து வெளியாகவும் அனைத்து திரைப்படங்களும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய கிராண்ட் ஆடியோ லான்ச்சில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லா தேங்க்ஸும் ரஞ்சித் அண்ணாக்கு. என்னோடய பெரிய சப்போர்ட், ஆக்சுவலாக எல்லா டைமும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ தங்கலான் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ராவாக ஒரு ஆர்டிஸ்டிக்காகவும், இப்போ வந்து ஒரு அவார்ட் வின்னிங் மட்டுமே கிடையாது இந்த படம். தங்கலான் வந்து பக்கா தேட்டர் மெட்டீரியல் ஃபிலிம். அதே மாதிரி ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபிலிம். அது வந்து உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். நாங்கள் ரீசெண்டாக ட்ரெய்லரில் வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏர்லி 19s நடக்கிற கதை, பீரியட் ட்ராமா, அதில் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் பிளெண்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ரஞ்சித் அண்ணாவோட விஷன். அந்த விஷன் வந்து ஃபைனல் டிராஃப்டில், படம் ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய ஒரு லென்த் இருந்தது. இப்போ இருக்கிற ஃபைனல் வேர்ஷன் ஒரு ப்ராப்பரான தேட்ரிக்கல் ரன் டைமில் இருக்குது இந்த படம். ஸோ எல்லாருமே வியந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி விக்ரம் சார், எனக்கு விக்ரம் சார் நடிப்பு ரொம்ப பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில். அதுவும் தங்கலான் மாதிரி ஒரு படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் அவரோட ஒர்க் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது எனக்கு. ஒரு சினிமாவே தெரியாமல் நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற டைமில் எவ்வளோ வியப்பாக அவரை பார்த்தனோ, ஒரு டெக்னீஷியனாக நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணும் போதும் அதே வியப்போடு தான் அவரை பார்க்குறேன். நடிகர்கள் எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பார்வதி மேம்லாம் வந்து ரொம்ப ரியலாக நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி மாளவிகா, அவங்கள ஆரத்தின்னு எல்லாருமே அழைப்பாங்க இதுக்கப்புறம், இந்த படத்துக்கு அப்புறமா. டேனியல் சார் வர ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு ஹாலிவுட் ஃப்ரேமாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. பசுபதி அண்ணன், ரங்கன் வாத்தியார் அவரோடது வந்து இந்த படத்தில் டோட்டல் வேறு ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னா. அப்புறம் ஜி பிரகாஷ் சார், இந்த படம் வந்து பெரிய சேலஞ்சு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் 2 சாங்குமே வந்து பெரிய ஒரு ஆல்பம் ஹிட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தங்கலான் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கோல்டு மாதிரி. அதில் நான் வந்து ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரஞ்சித் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சார்பட்டா பரம்பரை திரைப்படத்திற்கு அப்புறம் ரஞ்சித்தோடு சேர்ந்து திரைக்கதை வசனம் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். கூட அண்ணனோடு சேர்ந்து எழுதியிருக்கேன். ஸோ ஒரு எழுத்தாளனாக இந்த மேடையில் நிற்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் டப்புன்னு யாரும் எழுத்தாளர்னு சொன்னால் நம்ப மாட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கிறேன்னு தெரியல. ஸோ யோசிக்கிறாங்க. லைக் எனக்கு இந்த மேடையில் இருந்து யோசித்து பார்க்கும்போது, சும்மா லைஃப்பை ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது என்னுடைய சிறு வயது, என்னுடைய காலகட்டம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் 1992 நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டான எல்லாம் படம் பார்த்துட்டு சினிமா பற்றிலாம் பேசுகிறாங்க. எங்கள் அம்மா எங்களை தேட்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா ஏசப்பா கண்ணை குத்துட்டு வரணும் அவங்க பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ எங்கள் மாமாக்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த படம் பார்த்துட்டு வராங்க. அந்த படத்துடைய பாட்டு மட்டும் பயங்கர எதுகுமோனையாக இருக்குது.
மண் ஸ்டவ்வுலாம் வருது எனக்கு புரியல. ஆனால் அந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக எனக்கு இருந்தது. அப்புறம் எங்கள் மாமா அவர் இறந்துட்டார். இப்போ அவர் என்ன அந்த படத்தை கூப்பிட்டு போனார். முதல் முறை என் வாழ்க்கையில் ஒரு படத்தை போய் பார்க்குறேன். கேஷ்னோ தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்குறேன். ஒரு பெரிய அரங்கம், ஒரு ஹீரோவை பார்க்குறேன். அந்த படம் பேர் மீரா. ஸோ அந்த பட கதாநாயகனோட படத்துக்கு இப்போ நான் ஒரு எழுத்தாளலாம் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் டைரக்டர் ரஞ்சித். இந்த படத்தினுடைய ப்ராசஸ், ரைட்டிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி ஹெவி. வாட் ஐ மீன் இட் லைக் நீங்கள் ஒரு யதார்த்தவாத திரைப்படத்துக்கு கதை எழுதலாம், ஒரு முற்றிலும் ஒரு ஃபேண்டசி படத்துக்கு கதை எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே அதன் உலகத்திலோட நம்ம காட்டுறது தான் உலகம். ஆனால் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மேஜிக்கல் ரியலிசங்கிறது வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சவாலானது. அதை ரஞ்சித் அவர் ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு யதார்த்தவாத கதையை சொல்லக்கூடிய ஒரு படைப்பாளி. பட் அதை மீறி ஒரு மாய யதார்த்தவாதத்தை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த படத்தினுடைய நரேட்டிவ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸ்கிரிப்டில் எடிட் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி இங்கே எடிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படத்தினுடைய வரலாறு, இந்த படம் என்ன பேசுது, இந்த படம் வந்து என்ன மாதிரி அந்த தாக்கத்தை பார்வையாளர்கிட்ட வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத வந்து இன்னொரு நெருக்கமான, குறிப்பாக சொல்லப்போனால் படத்துடைய வெற்றி விழாவில் நான் உங்களோட பகிர்ந்து நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. யா, ப்ளீஸ் கண்டினியூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இப்படி நிற்கிறது ஒரு ட்ரீம்குள்ளே நின்றுட்டுருக்கிறது போல் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு பெரிய அடையாளப்படுத்தப்பட்ட அறிமுகமான ஒரு பெரிய ரைட்டராக இருந்து படத்துக்கு எழுதுறது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஒரு நாள் திடீர்னு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் அதில் வந்து டைலாக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே மிக அருமையாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேண்டசி, இன்னொரு பக்கம் ஒரு ஃபிலாசபி. இது போல் இந்த 3 வகையான விஷயங்களுமே கலக்கிற ஒரு கலவையாக அது இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அதை படித்த உடனே ஒரு மேஜிக்கல் ரியலிசம் கொண்ட ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறதா எனக்கு தோணுச்சு. எந்த விதமான மேஜிக்கும் இல்லாத எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரியாலிட்டியை ஒரு மேஜிக்காக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு கலைஞனுடைய ஸ்கிரிப்டாக நான் அதை வந்து உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டினுடைய ஒரு காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷ் பீப்புள், முக்கியமாக வந்து கர்நாடிக் நவாப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜயநகர பேரரசிலிருந்து வரக்கூடிய அந்த நாயக்காஸ், இந்த மாதிரியான 3 வகையான ஹிஸ்டாரிக்கான ஒரு கலவை இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பேசக்கூடிய லாங்குவேஜ், அதை வந்து எழுதுறது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவாலான விஷயமாக இருந்தது. அதை வந்து என்னால் பல நூல்கள், அப்புறமா சில ரிசர்ச்சர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களோட அதை வந்து எழுத முடிஞ்சது. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆப் எழுதி கொடுத்த உடனே ரஞ்சித் வந்து என்னை கட்டிப்பிடிச்சி பாராட்டினார். அது ரொம்ப எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் இந்த படம் தங்களான் அப்படின்னு சொல்கிறது, அந்த பெயரே ஒரு மெட்டஃபர். தங்களான் ஒரு லீடர், இன்னும் சொல்லப்போனால் தங்களான் ஒரு நடுகல் வீரன். தங்களான் வழிபாடு என்று ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டிலே, அதுவும் குறிப்பாக தொண்டை மண்டலத்திலே. தங்களான் வந்து ஒரு வீரனாக வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு வகையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவினுடைய ஒரு மைல்ஸ்டோன் மட்டும் இல்லாமல் ஒரு வரலாறாக மாறக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வேலூரில் ஒரு தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு சேது பார்த்தேன் நான். எனக்கு விக்ரம் அவர்களை ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த ஸ்டைலிஷான ஒரு வாக், அவருடைய அந்த சீன் ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பெரிய சந்தோஷமாக இருந்தது. முதல் நாள் பார்க்கும்போதே அவர் வந்து ரொம்ப என்னை வந்து பாராட்டினார். டயலாக்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய பல ஆடியன்ஸோட நானுமே வந்து ஐ எம் வெரி ஈகர்.
இதை பார்க்குறதுக்கான ஒரு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி, மிகச்சிறந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு இயக்குனர், அற்புதமான சிந்தனையாளர் பா. ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் ஸ்டுடியோனுடைய உரிமையாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்டையர் டீம் எல்லோருடுமே நான் வந்து ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன். அவங்க அந்த டீமே ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படியான ஒரு டீம் அது. நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தால் அவங்களோடவே வந்து கரைஞ்சி போயிடுவீங்க. அப்படியான ஒரு டீமை வந்து ரஞ்சித் உருவாக்கி வச்சுருக்காரு. அவங்களோட வேலை செஞ்சது பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்குமே என்னுடைய அன்பும் என்னுடைய வணக்கங்களும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். தங்களானுடைய அனுபவம் சுருக்கமாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெயிண்டிங்காக நான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெயிண்டிங்கில் எப்படி நான் ரிசர்ச் பண்ணுவேனோ, என்னெல்லாம் அனுபவம் என்னுடைய மூளைக்கு அது கொடுக்குமோ, அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் இந்த ஒர்க்கில் எனக்கு கிடச்சிது. என்னை இந்த ஒர்க் பண்ண முடியும்னு தேர்ந்தெடுத்த ரஞ்சித்துக்கு என்னோடய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றி எப்போவுமே நான் சொல்கிறது தான். அதுக்கப்புறம் என்னுடைய நடிகைகள், அவங்க வந்து இது நான் பண்ணுற எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த சந்தோஷத்தை அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக நன்றி. அப்புறம் இந்த டீம் எல்லாருக்குமே நன்றி. ஸ்டுடியோ க்ரீன் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. மாலை வணக்கம். தங்களான் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்லேயே வந்து நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஜெனரேஷன் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாருமே ஜமீன்தார், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இயற்கையாக செய்கிற வண்ணத்தில் வச்சு நான் காஸ்டியூமாக பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒர்க் பண்ணது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ நான் வீவர்ஸாக சொல்கிறதுக்கு பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த படம் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே ஒட்டுமொத்த டீமுக்கே வந்து என்னோட பெரிய நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஐ லவ் யூடா, லவ் யூ ஸோ மச்டா. அண்ணா ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஏன்னா ஏன்னா எப்போவுமே வந்து உங்களோட கேரக்டர் வந்துட்டு உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே மேலே உட்கார வச்சு பார்க்கணும் தான் உங்களுக்கு ஆசை. அதில் ஒருத்தர் தான் நான். ஏன்னா எங்கேயோ இருந்து என்னை தூக்கி ஒரு உச்சத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் சார், லவ் யூ ஆல்வேஸ். பார்வதி மேம், லவ் யூ ஸோ மச். மாளிகா மேம், ஆக்சுவலாக உங்க கூட ஒர்க் பண்ணல, சீக்கிரத்தை ஒர்க் பண்ணிடுறேன். ஆல் டெக்னீஷியன் அண்ட் ஆல்வேஸ் லவ் யூ ஸோ மச். பேசிடுங்க சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தங்களான் இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் ஞானராஜ் சார் அவர்களுக்கும், என்னை நம்பி இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பண்ணுறேன் சியான் விக்ரம் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்குவேன். இதில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் யாருக்குமே அடிப்படாத ஒருத்தர் கூட கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் சியான் சார் இருக்கட்டும், மாளவிகா மோகன் அவங்களா இருக்கட்டும், பார்வதி மாமா இருக்கட்டும், டேனியலாக இருக்கட்டும், பசுபதி சார், ஹரி, அர்ஜுன், பிரீத்தி, இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் கூட அடிப்படாமல் இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல்னா சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு அந்த லொக்கேஷன், அந்த மாதிரியான லொக்கேஷன். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் எல்லாருக்கும் நன்றி. தங்களான் எல்லாரும் மனசுலையும் தங்குவான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.